பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? இந்த காலை பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கீங்களா? சில சவால்களை சந்தித்து கொண்டு இருக்கிறீங்க, அப்படிதானே? பொருளாதார காரியத்தில் நிறைய பேருக்கு சவால்கள். இந்த பணத்துக்கு என்ன பண்ண, இந்த தேவைக்கு என்ன பண்ண, இந்த கடன் பிரச்சனைக்கு என்ன பண்ண, இந்த வட்டியெல்லாம் கட்ட வேண்டியது இருக்கு, இஎம்ஐ கட்ட வேண்டியது இருக்குது. எவ்வளோ காலம்தான் இந்த கடன் பிரச்சனை பண தேவையில் இருக்கிறது, நம்ம வாழ்க்கையில் ஒரு செழிப்பான நன்மை இல்லையேன்னு சொல்லி வேதனைப்படுகிற உள்ளத்தோடு இருக்கீங்களா? ஒரு பக்கம் பாருங்க, பணக்காரன் ஆகிட்டே இருக்கிறான்ல, ஏமாத்துறான், கள்ள தொழில் பண்றான், கலப்படம் பண்றான், மக்களை வஞ்சிக்கிறான், லஞ்சம் வாங்குறான், ஊழல் பண்றான், நல்ல பணக்காரன் ஆகிக்கொண்டே இருக்கிறான். அதெல்லாம் பார்க்கும்போது சிலருக்கு மனதில் வேதனை. திருட்டுத்தனம் பண்றவனு பொல்லாதவனு நல்லா தானே இருக்கிறான் அப்படிதான் தெரியும். ஆனா உள்ள இருக்கிற வேதனை வெளியே தெரியாது. அப்ப நம்ம பணமே வச்சிருக்கக்கூடாதா? நம்ம செல்வந்தர் இருக்கக்கூடாதா? ஆண்டவர் அப்படி சொல்ல. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பணம் தவறல்ல, பண ஆசை தவறு. எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்ல, நீங்க ஐஸ்வர்யனாக விரும்பாருங்க, பணக்காரனாக விரும்பாருங்க. அது என்னங்க அப்படி சொல்றீங்க? அப்ப என்னதான் வழி? இப்ப நம்ம ஒரு ஐஸ்வர்யமா இருக்கக்கூடாதான்னா ஒரு வசனம் கவனிங்களேன். நீதிமொழிகள் 10:22 கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆண்டவர் உங்களை ஐஸ்வர்யவானாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார், யாக்கோபை ஆசீர்வதித்தார், யோபை ஆசீர்வதித்தார். இப்படி இன்றைக்கு நிறைய பேர் கர்த்தர் ஆசீர்வதித்து ஐஸ்வர்யவான்களை வைத்திருக்கிறார். அது பாவம் அல்ல ஐஸ்வர்யவானாய் இருப்பது. ஆனால் பண ஆசை, நான் பணக்காரன் ஆகணும்னு ராத்திரி பகல் அதற்காகவே ஏதாவது பணக்காரனாக நீ தவறான காரியத்தை செய்ய பாருங்க, அதுதான் ரொம்ப ஆபத்து. ஆனால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது உண்டாகிற ஐஸ்வர்யம் இருக்குல்ல, அது வேதனை இல்லாது, அது சமாதானமா, சந்தோஷமா, மன மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா சாத்தானும் ஐஸ்வர்யத்தை கொடுக்க முடியும். என்னங்க சொல்றீங்க நினைக்கிறீங்களா? சாத்தான் இந்த உலகத்தின் அதிபதி தானே. உலகத்தின் எல்லா கைக்குள்ள வச்சிருக்கிறான். பணம், பெருமை, பதவி, இதெல்லாம் சாத்தானால கொடுக்க முடியும். புகழ்ச்சி. அதனால தான் நிறைய பேர் நீங்க பணம் புகழ்ச்சி என்னவோ கடவுள் தம்பாக்கு இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இல்லை, சாத்தான் அவங்க பக்கமா இருந்து பணத்தை கொடுத்து புகழை கொடுத்து அவங்களை வஞ்சித்து பாவத்துக்கு அடிமையாக்கி விடுகிறான். உள்ளுக்குள்ள போனீங்கன்னா நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, எதிர்கால வாழ்க்கையை குறைத்து ஒரு நம்பிக்கை இருக்காது. ஏதோ வாழ்கிறவன் விரக்தியில வாழுவாங்க. வெளியில பேசும்போது வீரமா பேசுவாங்க, அதல்ல உண்மை. அவனுடைய உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள ஒரு வருத்தம், ஒரு வேதனை, ஒரு இழப்பு, ஒரு குறைவு இருந்துகிட்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து ஐஸ்வர்யவனாய் வைக்கும் போது, வீடு வாசல்கள் வசதிகளை தரும்போது அது ஒரு சமாதானம். அது இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், நேர்மையாய் வந்த ஆசீர்வாதம். கர்த்தர் ஆசீர்வதிக்கெல்லாம் நேர்மையா இருக்கும். திருட்டுத்தனம் பண்றது, கள்ளத்தனம் பண்றது அப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். அதனாலதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது அதனால் உண்டாகிற ஐஸ்வர்யம் இருக்கு பாருங்க, குறைவில்லாத ஒரு வாழ்க்கை, அதாவது ஒரு மன நிறைவான வாழ்க்கை. இதுதான் உண்மையான ஆசீர்வாதம். உங்களுக்கு பணம் வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா? உங்களுக்கு செல்வம் வேணுமா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணுமா? ஆண்டவர்கிட்ட உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. அவர் ஆசீர்வதிக்கும் போது உங்களுடைய வருமானத்தில் ஆசீர்வாதம், உங்களுடைய பிஸ்னஸில் ஆசீர்வாதம், நீங்க கையிடுகிற எல்லாவற்றில் ஆசீர்வாதம், வேலையில உயர்வு, அது அந்த ஆசீர்வாதமே ஒரு நிம்மதியா, சமாதானமா, சந்தோஷமா, ஆண்டவர் என் கூட இந்த ஆசீர்வதிக்கிறான் நிறைவு இருக்கும். ஆனா பணக்காரனாக விரும்பி நீங்க ராத்திரி பகல உழைக்கிறன்னு ஜெபிக்காம, வேதம் வாசிக்காம, ஆண்டவரை தேடாம, என் பலன், என் உழைப்பு, என் நண்பன், என்னுடைய சிநேகிதன், அவன் செய்யறான், இவன் செய்யறான், இதை வச்சு முன்னேறேன், அதை வச்சு முன்னேறேன்னு என்னென்னவோ குறுக்குவழி பயன்படுத்துறீங்க பாருங்க. ஒரு நாள் அது உங்களை இந்த உலகத்திலே அவமானத்திலே கொண்டு வந்து விடும். இந்தியாவில் பார்க்குறீங்க எத்தனை பேர் ஆயிரக்கணக்கான கோடி பேங்க் பணம், நம்முடைய வரி பணத்தை சுருட்டி சாப்பிட்ட பணக்காரன் ஆனவரெல்லாம் வெட்கப்பட்டு நாட்டை விட்டு ஓடி போனாங்கல்ல. இன்றைக்கு அவன் திருடன் என்று சாதாரண மக்களை சொல்லி அவமானப்படுத்துகிற அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது. வெளியில ஷோ பண்ணிக்கிட்டு அலைவாங்க, உண்மை அது தானே. ஆனா உண்மையா இருந்து கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தோட வாழ்றவங்க ஒரு சமாதான, சந்தோஷம், நிம்மதி, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பாங்க. அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் உண்டாகிற ஐஸ்வர்யம். நீங்க கேட்கணும், ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதிங்க,
என் வேலையில், வருமானத்தில், தொழிலில் என்ன ஆசீர்வதிங்க. உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லுங்க. அந்த ஆசீர்வாதம் நிறைவாயிருக்க. சரியா? நீங்கள் பண கஷ்டத்தில், வறுமையில், கடன் பிரச்சனை இருக்கிற கர்த்தர் விரும்பலை. அதுலேருந்து விடுதலை கொடுத்து கடன் இல்லாத, ஒரு வறுமை இல்லாத, அந்தன்றைக்கு தேவைகள் சந்திக்கப்படுகிற ஒரு நிறைவான வாழ்க்கை ஆண்டவர் தருவார். அதுக்காக ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும் என்பதை விசுவாசிக்கிறேன். நான் பணம் சம்பாதிக்கணும், ஐஸ்வர்யனாகணும் நான் விரும்பலை. உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். என் ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. நிறைவான ஆசீர்வாதத்தை சமாதானத்தோட தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.